திமுக தனது தோல்வியை எழுத ஆரம்பித்து விட்டது. திமுகவின் தோல்வி சரித்திரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இதுதான் நான் சொல்ல முடியும். அதாவது அவர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பலமுறை இது ஏனும் வியப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பலமுறை சந்தித்தார். வாக்கிங்ல சந்தித்தார், டாக்கிங்ல சந்தித்தார், எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு வாக்கிங் இன்சைடு அறிவாலயத்துக்கு போயிட்டார். எந்த தலைவி எந்த கட்சியை வாழ்நாள் முழுசும் எதிர்த்தார்களோ, எந்த கட்சி அது மட்டும் தன்னை இணைத்து கொண்டார் என்பதை என்னாலே சீரணிக்க முடியலன்னா அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களாலே சீரணிக்க முடியாது. அதனால அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது என்றால் திமுக தனது தோல்வி சரித்திரத்தை எழுத ஆரம்பித்து விட்டது. ஜெயலலிதா அவர்களின் உணர்வை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்று இது தனிப்பட்ட முறையில் எனக்கே பல கேள்விகள் எழுகிறது. வேலூர் இப்ராஹிம் என்று நாங்கள் எல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய வேலூர் சையது இப்ராஹிம் அவர்களுக்கு எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தலைப்பே பாரதம்னு வச்சிருக்கிறது அதோட ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏனென்றால் இது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திய தேசத்தை எப்பொழுதுமே பாரதம் என்று தான் அழைப்பார். இப்ராஹிம் அவர்கள் ஒரு ஒரு சகோதரராக, ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதல்லன்னு எங்கள் கூட ஜானும் இருப்பார், இப்ராஹிமும் இருப்பார். ஆனால் நாங்கள் அதை பிரகடனப்படுத்தாமல் ஒற்றுமையாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மத நல்லிணக்கம் என்று பேசிக்கொண்டு அவர்களை வேற்றுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆக இயல்பாக சகோதரர்கள் ஒன்றாக இருப்பது ஒன்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஆனால் நாங்கள் அவங்க கூட இருக்கோம், அவங்க எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லியே இந்த சிறுபான்மையினரை பிரித்து ஆண்டு அவர்களுக்கான வாக்கு வங்கியாக மட்டுமே அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக காங்கிரஸ் போன்றவர்களுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய அடி என்று தான் நான் சொல்லணும். எதையெல்லாம் வைத்து பிஜேபியை தவறாக முன்னிறுத்தினார்களோ, அது ஹலாலா இருக்கட்டும், ஹிஜாபா இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், வக்ஃபோர்டா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த புத்தகம் மிகப்பெரிய புரட்சியை தமிழக அரசியலில் ஏற்படுத்த போகிறது. என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ சிறுபான்மையினருக்கு எதிராக இல்லை இந்த புத்தகத்தினால தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதல்ல போஸ்ட்லேயோ இல்லைன்னா நேரடியாகவோ இந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து, எனது வேண்டுகோள். ஏன்னா இந்த புத்தகத்தை படித்த பின்பு அவர் பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். அதுதான் இன்றைய இந்த புத்தகத்தின் வெளியீட்டில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தகவல் என்பது எனது கருத்து. ஏனென்றால் இடஒதுக்கீட்டில் எப்போவுமே பாஜகவை தவறாக முன்னிறுத்துகிறார்கள். தம்பி இப்ராஹிம் அவர்கள் மிக 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 பாராட்டுக்குரியவர். இந்த புத்தகம் இன்னும் பல மாவட்டங்களிலும் வெளியிடப்பட வேண்டும். கமலாலயம் என்பது எனக்கு ஆலயம் போன்று, அதனால் இந்த இடத்துல வெளியிட்டது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ரம்ஜான் மாதத்தில் வெளியிட்டதை நான் மிக மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அதனால் இப்ராஹிம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். இன்னும் பல புத்தகங்கள் நீங்கள் வெளியிட வேண்டும். நான் அடிக்கடி சும்மா ஒரு சம்பவம் சொல்கிறது உண்டு. நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போனேன். அப்போ ஒரு புத்தகத்தை வெளியிட்ட உடனே நான் இது எனக்கு முதல் பிரசவம் மாதிரி அப்படின்னு அந்த புத்தக வெளியீட்டாளர் சொன்னார். உடனே கூட இருந்தவர் சொன்னார், இதோட நிறுத்திக்கோங்க, போதும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க, புத்தகம் அப்படி இருக்குன்னு. இந்த புத்தகம் அப்படி இல்லை. எத்தனை புத்தகங்களை வேண்டுமானாலும் இப்ராஹிம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அளவிற்கு புத்தகம் நன்றாக இருக்கிறது. அதனால் அதை வெளியிட்ட அலையன்ஸ் பதிப்பகத்துக்கும் நான் வெளியிட்ட தலைவர், மாநில தலைவர் நான் சொன்ன மாதிரி நேற்று இருந்தார். அப்புறம் மதுரைக்கு போனார், இப்ராஹிம்காக வந்தார். இப்ராஹிம்காக மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது என்பதை மாநில தலைவர் அவர்கள் சொல்வதாக இங்கு சொன்னார். அதனால நிச்சயமாக மகிழ்ச்சி. திமுக தனது தோல்வியை எழுத ஆரம்பித்து விட்டது. திமுகவின் தோல்வி சரித்திரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இதுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன், அறிவாலய நிழலில் யாரானு ஒன்று போய் நின்னா கூட உடனே வாங்க 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 கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிற நேரத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது. அதாவது அவர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பலமுறை இது ஏனும் வியப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பலமுறை சந்தித்தார். வாக்கிங்ல சந்தித்தார், டாக்கிங்ல சந்தித்தார், எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு வாக்கிங் இன்சைடு அறிவாலயத்துக்கு போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால்,
எப்படிப்பட்ட கொள்கையை 50 ஆண்டு காலமாக இவர்கள் எல்லாம் பின்பற்றினார்கள், எப்படிப்பட்ட தலைவியிடம் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள், எந்த தலைவி எந்த கட்சியை வாழ்நாள் முழுசும் எதிர்த்தார்களோ, எந்த கட்சி, அது மட்டும் இல்லை, அவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இறைவனை கும்பிடுபவர்கள், சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கங்களை கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள். அவங்க எப்படி ஒரு இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறோம், கொசுவை மாதிரி ஒழிக்க போகிறோம்னு சொல்லுகின்ற ஒரு கட்சியில் போய் இணைந்தார் என்பது, அதாவது கூட்டணி வைக்கிறார் என்பது வேறு விஷயம். தன்னை இணைத்து கொண்டார் என்பதை என்னாலே ஜீரணிக்க முடியலன்னா அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களாலே சீரணிக்க முடியாது. அதனால அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது என்றால், திமுக தனது தோல்வி சரித்திரத்தை எழுத ஆரம்பித்து விட்டது என்பதுதான். ஆனா எனக்கு என்னன்னா, இதுல தாய்க்கழகத்தில் போய் சேர்ந்தது மாதிரி இருக்குன்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதான் தாய்மையே கொச்சைப்படுத்துகிறார்களோ என்று எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நாம போய் சேரலாம் சுயநலத்துக்காக, அதுக்காக உடனே எப்படி வேண்டுமானால் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொன்னார் என்றால், அப்படி என்றால் தாயாக மதித்த ஜெயலலிதா அவர்களின் உணர்வை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்று இது தனிப்பட்ட முறையில் எனக்கே பல கேள்விகள் எழுகிறது. அதைத்தான் சொன்னேன். அவர்கள் தனிப்பட்ட விருப்பம், யார் வேணுமானாலும் எங்கே வேணுமானாலும் போய் சேரலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அது சேர்கிறார்களே என்று பொழுது திமுக எந்த அளவிற்கு தோல்வி முகத்தோடு இருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. நன்றிப்பா.